Students, today we have classes for Environment Forces of HRM from Human Resources Management for third year BBA students. Environment and Forces of HRM. ஸோ நம்ம ஹெச்ஆர்எம் உடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். எதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது ஹெச்ஆர்எம்க்கு அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். Environmental force can be classified into two types. One is internal force and external forces. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்டர்னல் அப்படின்றது வெளியில், அதாவது எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொன்னோன்னா வெளியில் இருக்கிறது. ஹெச்ஆர்எம்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் என்னென்ன அப்படின்றது. இன்டர்னல் அப்படின்றது ஹெச்ஆர்எம், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே, அந்த மேனேஜ்மெண்ட்குள்ளே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸாக எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஃபோர்ஸஸ், டெக்னாலஜிக்கல் ஃபோர்ஸஸ், கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக். ஃபார் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் யூனியன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், டாஸ்க் அண்ட் leadership performances. Next one, organizational culture and conflict. Then ப்ரொஃபஷ்னல் பாடிஸ். இதெல்லாம் தான் வந்து இன்டர்னலாக சொல்கிறாங்க. இன்டர்னல்னு சொல்லும்போது ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கும்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னலாக வரும்போது எதெல்லாம் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்றது தான் வந்து we are going to see. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஃபோர்ஸஸ் பார்க்க போகிறோம். பொலிட்டிக்கல் அண்ட் லீகல், பொலிட்டிக்கல் அப்படின்னாலே விச் இஸ் டு பி அஸ் கவர்மெண்ட். பொலிட்டிக்கல் அண்ட் லீகல், நம்ம என்ன தான் வந்து கம்பெனி இண்டஸ்ட்ரியெலாம் வந்து ப்ரைவேட் செக்டாராக இருந்தாலும் நம்ம சில நார்ம்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி தான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் செக்டாரில் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சருடைய ஈல்ட்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷனை மேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ஃபேவராக, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கணும், அவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ஈல்டுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லா ஸ்டேஜ்லேயுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இன்கேஸ் ஆர்கனைசேஷனில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. சில கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்க கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். புதுசாக வரக்கூடிய கவர்மெண்ட் வேறு நார்ம்ஸ் போடுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றது இட்ஸ் லிட்டில் பிட் குவைட் டிஃபிகல்ட் ஃபார் டூயிங் தேட். ஸோ அதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. For external force, we going to see second one is economic forces. Economic அப்படின்றது மேஜர் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் செக்டார். இதில் வந்து நம்ம பிளான் பண்ணி என்ன தான் பண்ணாலும் டிபெண்ட்ஸ் அப்பான் மணி மார்க்கெட் அண்ட் சுச்சுவேஷன் அண்ட் தென் வி கோயிங் டு டேக்கிங் அவுட் அவர் கேபிட்டல். அட்லீஸ்ட் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து சம் காம்படிஷன்ஸை பீட் பண்ணி தான் போயாகணும். when we come for எக்கனாமிக் அப்படின்னு வரும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாகவே இருக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையர்ஸ், சம்டைம்ஸ் நமக்கு ப்ராப்பர் சப்ளையர்ஸ் இருக்காது. நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சப்ளையர்ஸ் வந்து நம்ம கோட் பண்ண மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கும். காம்படிட்டர்ஸ், சம்டைம்ஸ் நம்ம என்ன தான் பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துட்ருந்தாலும் மார்க்கெட்டில் நல்ல நேம் இருந்தாலும் பிராண்டுக்கு காம்படிட்டர்ஸ் அவங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்கும்போது ஸோ நாம் அவங்கள பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணிக்கிறதா தேவைப்படும். அந்த சுச்சுவேஷனில் டிபெண்ட்ஸ் அப்பான் காம்படிட்டர்ஸ் வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் ப்ராடக்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் வாட் எவர் இட் மே பி. ஸோ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் கஸ்டமர்ஸ், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், டேஸ்ட் எல்லாம் மாறிக்கிட்டே வரும். பேஸ்ட் ஆன் தட் வி கோயிங் டு டூயிங் சம்திங் பெட்டர் ஃபார் தெம். தென் எக்கனாமிக்கோட க்ரோத்தை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. சம்டைம்ஸ் ரைஸ் ஆகும், சம்டைம்ஸ் ஃபால் ஆகும். பேஸ்ட் ஆன் தட் நீடட் அண்ட் தென் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நம்ம பிளான் பண்ணாலுமே பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத் வி காண்ட் மூவ் கேஷுவலி. ஸோ அந்த மாதிரி போக முடியாது. அந்த டைம்லலாம் வந்து உண்மையிலே ஹெச்ஆர்எம் வந்து தே ஆர் டிஃபிகல்ட் டு டூயிங் சம்திங் ஃபார் பெட்டர் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் த மேஜர் திங் இஸ் இண்டஸ்ட்ரியல் லேபர். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்பியூட்ஸும் இல்லாமல் அவங்கள ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, ஆர்கனைசேஷன் லாஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்கிறது, ஆர்கனைசேஷனோட கோல்ஸை வந்து லேபர்ஸ் மீட் பண்ண வைக்கிறது, லேபர்ஸ்குள்ளே எந்த ஒரு
ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் சேஃபன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்கனாமிக் ஃபேக்டராக வரும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூயிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்ச்சுரல் ஃபோர்ஸஸ். கல்ச்சுரல் ஃபோர்ஸஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போது நம்ம என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம ஹையர் பண்ணோம், வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயின்றவங்க யார்? அங்கே ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது. எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க எம்ப்ளாயி. ஒருத்தவங்களை நம்ம ஒரு கேண்டிடேட்டை ஒருத்தவங்களை ஹையர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பர்சன், சொசைட்டியில் அவங்க ஒரு தனிப்பட்ட பர்சன். இப்போ அவங்களுக்குன்னு சில கலாச்சார பிஹேவியர்ஸ் இருக்கும். அதாவது வந்து அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களோட ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு சில பிஹேவியர்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில நாலேஜ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில பிலீஃப் பேட்டர்ன் இருக்கும், அவங்களுக்குன்னு சில மாரல்ஸ் இருக்கும், லாஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில திறமைகளும் இருக்கும். ஸோ இது சம் ஸ்டேஜஸில் அஃபெக்ட் பண்ணும், சம் ஸ்டேஜஸில் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, பட் தேர் ஆட்டிடியூட் இஸ் நாட் குட். சம் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேர் ஆட்டிடியூட் இஸ் குட் பட் தே ஸ்ட்ரகிள் டு ஒர்க். ஸோ இப்படி ஒரு மைண்ட் செட்டில் பீப்புள் இருக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹையர் த எம்ப்ளாயி. இன்கேஸ் நம்ம ஹையர் பண்ண பிறகு ஆர்கனைசேஷனோடைய லாஸ், ஆர்கனைசேஷனுடைய பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி எம்ப்ளாயி தன்னை மோல்ட் பண்ணிக்கிறது, தே டேக் மச் டைம் டு மோல்டிங் தெம்செல்ஃப் ஃபார் ஆர்கனைசேஷ்னல் பிஹேவியர். இப்போ கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே எம்ப்ளாயி வந்துட்டாங்க அப்படின்னா தே ஷுட் ஃபாலோ ஆர்கனைசேஷ்னல் பிஹேவியர். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், அதுதான் ஆர்கனைசேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு லேக்கிங் இருக்கும், ஒரு கேப்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து கல்ச்சுரல் ஃபோர்ஸஸாக சொல்லுவாங்க. சிலருடைய கல்ச்சரெல்லாம் ரொம்ப ஹேபிடேச்சுவல் நேச்சராக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஃபார் தேட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தே டூயிங் குட் ஜாப் அண்ட் மேக்கிங் மோர் ப்ரொடக்டிவிட்டி. பட் சம்டைம்ஸ் மே ஃபெயில்ஸ். ஸோ அது கல்ச்சுரல் ஃபோர்ஸஸில் ஹேவ் சம் பாசிட்டிவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ்ஸ். Next we going to see internal forces. For internal forces we going to see strategy, task and leadership. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் they have to follow the concerned rules. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஆர்கனைசேஷனோட செட் ஆஃப் ரூல்ஸ். டாஸ்க் அப்படின்றது இப்போ அதுக்காக தான் அவங்க ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ தே ரெடி டு டூயிங் த டாஸ்க் and they should follow the leadership and leader activities and they should follow the leader comments. இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லீடர் கீழே ஒபே பண்ணி ஆகணும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் நேச்சர் ஆஃப் டாஸ்க்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் வந்து இரலவெண்ட்டாக இருக்கும்போது ஆர் மேபி டாஸ்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும்போது எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்போ ஹையர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் இப்போ தென் தே பார்கெய்னிங். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபார் ஹையரிங் அண்ட் காம்பன்சேஷன் சம்டைம்ஸ் சிலர் வந்து இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, பட் தே ஹாவ் அ செமி ஸ்கில் ஆர் லோ ஸ்கில் அப்படின்னா தே அண்டர்கோ ஃபார் அ ட்ரைனிங் அப்ரோச்சுக்கு அண்டர்கோ பண்ணுறதுக்கே த கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் ரெடி டு டூ அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தெர் ஹேஸ் நோ டவுட்ஸ். த பர்டிகுலர் கேண்டிடேட் ஆர் பிகேம் எ எம்ப்ளாயி அவங்க ஆர்கனைசேஷனோட நார்ம்ஸை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மேபி பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுறதுனால ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ் வந்து நல்ல ரீச்சில் இருக்கலாம். இப்போலாம் வந்து மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த ரோலை பண்ணுறதுனால ஆர்கனைசேஷன் கெட்டிங் குட் சக்ஸஸ் ரோல். தென் வி சி சம்டைம்ஸ் இந்த லீடர்ஷிப் ரோல் வந்து பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் மச் ரெஸ்பான்சிபிள். சிலர் அதை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்க மாட்டுறாங்க. சிலர் அந்த லீடர்ஷிப் ரோலுக்கு அந்த சபார்டினேட்ஸ் என்ன பண்ண மாட்டுறாங்க, ஒபே பண்ண மாட்டுறாங்க. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் taking little difficult and making the situation much complex for handling அப்படின்றது தான் வந்து ஹெச்ஆரில் வந்து கொஞ்சம் ஒரு என்னன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட என்விரான்மெண்ட் இப்படி தான் இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் டெக்னாலஜிக்கல் ஃபோர்ஸஸ். இப்போது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அப்படின்றது தொழில்நுட்பம் இல்லையாம்மா. புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி புது மிஷினரிஸ்லாம் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது அந்த மிஷினரிஸை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கலாம். நமக்கு டெக்னாலஜியை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி வேலைங்களை சீக்கிரம் முடிக்கணும். தென் டெக்னாலஜியோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு மிஷினரிஸ் வாங்குகிறேன். இப்போ ஒரு 100 எம்ப்ளாயீஸ் பண்ணுற வேலையை அந்த மிஷின் பண்ணுது அப்படின்னா, இப்போது நான் 100 எம்ப்ளாய்க்கு கொடுக்குற பேயை விட அந்த மிஷினுக்கு நான் நிறைய பே பண்ணுறது இருக்கும். மேபி அந்த மிஷின் ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து ரிப்பேர்ஸ் அப்படின்னா ரிப்பேர் காஸ்ட் நிறைய இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது என்னோடய டிசிஷன் கிடையாது. இதை மேனேஜ் பண்ணி தான் வி கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் நான் எம்ப்ளாயி அப்படின்னு வரும்போது அந்த மிஷினரிஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் அதை இன்னொருத்தவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறது அப்படின்றதுக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து டெக்னாலஜியில் எனக்கு கொஞ்சம் அஃப்கோர்ஸ் ஒரு வேலையை சீக்கிரமாக முடிக்குது அப்படின்னும் போது டெக்னாலஜி எனக்கு பாசிட்டிவ் ஃபேவர் தான். பட் இன் திஸ் கேஸ் ஃபார் டூயிங் பேயிங் மச் காஸ்ட் ஃபார் டெக்னாலஜி அப்படின்னும் போது அது ஆர்கனைசேஷனுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஒரு ஸ்மூத்தான ஆக்டிவிட்டி இருக்காது. இதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் டெக்னாலஜிக்கல் ஃபோர்ஸாக சொல்லுவாங்க. இன்டர்னலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் பாடிஸ். அஃப்கோர்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கோம் அப்படின்னா வி ஷுட் மெயின்டைன் சம் ப்ரொஃபஷ்னல் பாடிஸ் இன்னர் another ஆர்கனைசேஷன். அவங்களுக்குள்ள அவங்களோட நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒபே பண்ணுற மாதிரி, அவங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் வி ஷுட் ஒர்க். அண்ட் தென் இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் கன்ஃப்ளிக்ட்ஸ்னால் என்னென்னு சொல்ல போகிறேன். அது நம்ம முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் கன்ஃப்ளிக்ட் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி உன்னால் ஒர்க் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இட் பிகேம்ஸ் கன்ஃப்ளிக்ட் டு யூ. அது உனக்கு ஒரு நெருக்கடி தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு பேசிக் பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஹையர் பண்ணிட்ட பிறகு அந்த பர்டிகுலர் பர்சன் ஆர்கனைசேஷனோட ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணலை, அவங்க ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணலை அப்படின்னா சம்டைம்ஸ் ஹெச்ஆருக்குமே விச் டேக்ஸ் அ கன்ஃப்ளிக்ட். அவங்களுக்கு அது ஒரு நெருக்கடி தான். ஸோ நான் என் எம்ப்ளாயை பண்ணிட்டேன். சம்வாட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே எம்ப்ளாயி டு பி குட் இன் ஒர்க் பட் இஸ் நாட் மிங்கிள்டு. ஏதாவது ஒரு கேசஸில் அவங்க வந்து நாட் மியூச்சுவல் வித் ஆர்கனைசேஷன் நார்ம்ஸ் அப்படின்னும் போது விச் ஆர் ஆல் டேக்ஸ் கன்ஃப்ளிக்ட். ஸோ ஆர்கனைசேஷன் கல்ச்சரும் அதோட கன்ஃப்ளிக்ட் மேனேஜ் பண்ணுறது டுவர்ட்ஸ் ஹெச்ஆர் இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் பட் தே கேன் மேனேஜ். தென் ஸ்ட்ராட்டஜி டாஸ்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டோம். யூனியன்ஸ் கண்டிப்பாக யூனியன் அப்படின்றத ஆக்ட் ஆக்கிட்டாங்க. ட்ரேட் யூனியன்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் வந்து ஆக்டாகவே மாறிடுச்சு. யூனியன் அப்படின்றது ஆர்கனைசேஷன், அதாவது வெளியில் யூனியன் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவ். ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க அப்பப்போ வந்து ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம் ஆர்கனைசேஷனுக்குள்ளே. இப்போ யூனியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா டைமும் பாசிட்டிவான ஃபேவர்ஸே கேட்பாங்கன்னு கிடையாது. சம்டைம்ஸ் கம்பெனி ஒரு லா ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியில் போயிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு வி நீட் ஜஸ்டிஸ் அப்படின்லாம் கேட்டாங்கன்னா the company cannot do anything. இதையும் பேஸ் பண்ண மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது மேபி எக்கனாமிக்காகவும் சரி ஆர்கனைசேஷன் சைடாகவும் சரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அது லா, அவங்கள வந்து நம்ம கேட்க முடியாது. பட் அவங்களோட சைடை கேட்குறாங்க. இருந்தாலும் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும்னா தென் ஆர்கனைசேஷன் சைடில் என்னென்னா பாசிட்டிவான ஃபேவர் இருக்கும்போது ஆர்கனைசேஷன் கேன் டூ பெஸ்ட் டு த எம்ப்ளாயீஸ். அந்த ரெண்டு விஷயத்துலையுமே எப்போது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னும் போது ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மார்ஜினில் போயிட்டு இருக்கும்போது எம்ப்ளாயியோடைய அந்த யூனியன் இஷ்யூஸ் வரும்போது மேபி அது வந்து டிஸ்பியூட்டாக மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். அதையும் யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி ரிலேஷன்லாம் இருக்காங்களே, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ், அவங்க தான் வந்து இதை ஸ்மூத்தன் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சமாதானப்படுத்திட்டு அந்த சுச்சுவேஷனை காம் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸாக பார்த்தோம். இஃப் யூ ஹேவிங் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ.